கோவக்காய் வச்சு ஒரு தொகையல் எப்படி பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஒரு 10-12 கோவக்காய் வந்து நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூனு உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூனு சீரகம், 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, 3 பூண்டு பல் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனு துருவின தேங்காய், இது 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு மஞ்சள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் வச்சு கோவக்காய் துவையல் எப்படி பண்ணுறதை பார்ப்போம். ஒரு கடாயில் தனியா, உளுத்தம்பருப்பு, சீரகம் முதல்ல வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கின்னு அது சூடான அப்புறமா இதை போட்டு வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்த அப்புறமா பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. கோவக்காய் சேர்த்துருங்க. கோவக்காய் நல்லா வதக்கணும். 2 வரமிளகாய் அதையும் சேர்த்துருங்க. கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வரமிளகாய் முதல்ல போட்டிங்கன்னா கருகிடும், அதனால கொஞ்சம் பின்னாடி சேருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக நல்லாயிருக்கும். வாயத்தொல்லை இருந்தாலும் அதையும் எடுத்து விட்டுறாரு. தேங்காய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், உப்பு, புளி அதையும் சேர்த்துருங்க. இது ஆறட்டும். ஆறின அப்புறமா இதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு தாளித்து விட்டுடலாம். இது ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கின்னு நல்லா ஒரு 2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 வரமிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த துவையலில் சேர்த்துடலாம். கோவக்காய் துவையல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.